நிச்சயமாக தீபிகா. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த நேத்தப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் கிருஷ்ணன். இவருக்கு 2 மகன்கள் உள்ளனர். குறிப்பாக கோபி மற்றும் குபேந்திரன் ஆகிய 2 மகன்கள் உள்ளனர். அதே போல அதே பகுதியைச் சேர்ந்த சவுந்தர் என்பவருக்கு தமிழரசன், தமிழ்ச்செல்வன் ஆகிய 2 மகன்கள் உள்ளனர். கடந்த மாதம் 2 குடும்பத்தினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்பொழுது கிருஷ்ணன் என்பவரது மகனுக்கும் சவுந்தரின் 2 மகள்களான தமிழரசன், தமிழ்ச்செல்வன் ஆகிய 3 இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. அப்பொழுது கோபியின் சகோதரர் குபேந்திரன் தனது சகோதரர் கோபிக்கு ஆதரவாக பேசிய நிலையில் தமிழரசனுக்கு ஆதரவாக அவரது மைத்துனர் சென்னை பகுதியைச் சேர்ந்த சுமன் என்பவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்பொழுது குபேந்திரன் சுமன் மற்றும் அவரது நண்பர்கள் மீது கட்டையால் பலமாக தாக்கியுள்ளார். இதில் சுமன் பலத்த காயங்களுடன் சென்னையில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கோபி, குபேந்திரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த நிலையில் சுமன் சிகிச்சை முடிந்து வீட்டுக்கு திரும்பிய நிலையில் குபேந்திரன் மற்றும் அவரது சகோதரர் ஆகியோர் சிறையில் இருந்து வெளியே வந்துள்ளனர். இதனை அறிந்த சுமன் நேற்று மதுராந்தகம் அடுத்த நேத்தப்பாக்கம் பகுதிக்கு வந்துள்ளார். அப்பொழுது கோபி மற்றும் அவரது சகோதரர் குபேந்திரன் ஆகிய இருவரும் கிராமப்புறம் பகுதியில் இல்லாததால் இருவரையும் சுமன் தேடி வந்துள்ளார். இந்த நிலையில் சுமன் மதுராந்தகம் அருகே உள்ள கருங்குடி பகுதியில் உள்ள தனது மாமியார் வீட்டில் இருந்து இன்று காலை வேலைக்கு செல்வதற்காக தனது 2 சக்கர வாகனத்தில் கருங்குடி அடுத்த ரயில்வே மேம்பாலம் அருகில் சென்று கொண்டிருந்த போது சுமன், சந்தோஷ், கண்ணன் உள்ளிட்ட 5 பேர் அவரை பின்தொடர்ந்து சுமனை அரிவாளால் பலமாக தாக்கியுள்ளனர். இதில் தலை, கை, கால் உள்ளிட்ட இடங்களில் படுகாயங்களுடன் இளைஞர் சுமன் தற்போது செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது மதுராந்தகம் போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பட்ட பகலில் அரசு பள்ளி வாயிலுக்கு முன்பு இந்த சம்பவம் நடைபெற்றதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தீபிகா.